மன்னர் தமிழ் சங்கத்தின் ஏற்பாட்டில் தமிழர் திருநாளாம் தை திருநாள் பொங்கல் விழா பண்பாட்டியல் நிகழ்வு நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணியளவில் மன்னர் அடம்பன் மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்றுள்ளது. மன்னர் தமிழ் சங்கத்தின் தலைவர் சிவகரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்விற்கு முதன்மை விருந்தினராக மன்னர் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் மற்றும் சிறப்பு விருந்தினராக அடம்பன் மத்திய மகா வித்தியாலய பாடசாலை அதிபர் கிறிஸ்டியான் உட்பட அடம்பன் பங்கு தந்தை சீமான், சட்டத்தரணி சபுர்தீன், தமிழ் சங்கத்தின் உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தனர். தை திருநாள் பொங்கல் விழா பண்பாட்டியல் நிகழ்வில் ஓர் அங்கமாக வரவேற்பு நடனம், கிராமிய நடனம், கவிதை, பேச்சு, குழுப்பாடல், நவீனம் குறியீட்டு நாடகம், கருத்துக்களம் ஆகிய நிகழ்வுகளும் இடம்பெற்றதுடன் தமிழ் சங்கத்தினால் விருந்தினர்களுக்கு நினைவு சின்னங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தனமதாங்கி நடாத்துகின்ற தலைவர் அவர்களே, இந்த நிகழ்விலே எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு தானே நெறியாளர் அவர்களே, அகழ்ந்தெடுப்பதற்கு ஒரு அளவு இருக்கும். காடுகள் இயற்கையாகவே வரலாற்றுக்கு உட்பட்ட காலங்களோட வரைக்கும் இயற்கையாக தீப்பிடித்து அழிந்து வந்தது உண்மை. தீப்பிடித்து அழிஞ்சிருக்கலாம் நெறியாளர் அவர்களே. காடுகளை அழிக்கிறார்களா இல்லையா மக்கள்? காடுகளை அழிக்கிறார்கள் அதே அளவு மனிதனால இந்த காடுகள் அழிக்கப்பட்டதை விட அவர் சொன்ன மாதிரி 4 யுகங்களாக கடந்து வந்த காலப்பகுதியில இந்த காடுகள் முழுமையாக நீரில் மூழ்கடிக்கப்பட்ட இந்த காலநிலையால் காடழிப்பு இல்லையா? காடழிப்பு இல்லையா? நெருப்பால் ஏற்பட்ட என்ன, பனியால் ஏற்பட்ட என்ன?